கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் எல்லாம் தீர்ற வருஷமாக அந்த வருஷம் இருக்கும். மழை பெஞ்சும் தூவான விடலைன்ற மாதிரி 2025 வந்து அஷ்டமச்சனியை விட்டுச்சு போயிடுச்சுன்னு நீங்கள் எங்கே போச்சு மாதிரி ஒன்றும் இல்லையே, என்ன அப்படித்தானே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே 2026ஆம் ஆண்டு நிம்மதியை தரக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். முதல் 5 மாதம் அலைச்சல் வேறு தூர இடங்களுக்கு போகிறது, சொந்த ஊரில் இருக்க முடியாமல் இருக்கிறது, புருஷன் கூட இருக்க முடியாமல் இருக்கிறது, பொண்டாட்டி கூட இருக்க முடியாமல் இருக்கிறது, காதல் பிரிவினைகள், இந்த மாதிரியான எது நமக்கு எதிர்பார்ப்போ அந்த எதிர்பார்ப்பு இல்லாத அளவில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் அப்படியே படிப்படியாக முன்னேறக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. கடகராசிக்காரர்கள் உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள். நல்லவைகள் இப்போது நடக்குது. அஷ்டமச்சனையுடைய பாதிப்புகளிலிருந்து முழுசாக நீங்கள் வெளியே வரக்கூடிய அமைப்பு 2026ஆம் ஆண்டு உண்டு. உயிர் இழப்புகளை தவிர மற்ற எல்லாம் இழந்தவங்க, மானம் இழந்தவர்கள், மரியாதை இழந்தவர்கள், பொருள் பணம் இழந்தவர்கள், இவங்க எல்லாத்துக்கும் திரும்ப கிடைக்கப்போகுது. மரியாதை திரும்ப கிடைக்கும். வந்த அவப்பெயர் திரும்ப போகும். நல்ல மரியாதை உண்டு. நல்ல எல்லா விதத்திலையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பணத்தை இழந்தவர்கள் திரும்ப பார்க்க முடியும். உறவை இழந்தவர்கள், ஏதாவது நட்பு இழந்தவர்கள், இந்த மாதிரியான சில விஷயங்களில் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வந்துருச்சுங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா ராசியிலேயே குரு பகவான் உச்சத்தை அடைகிறார். அப்போது தொட்டது துளங்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போது அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் கருத்து வேற்றுமை இருக்கிறவங்களுக்கு பெரிய நல்ல மாற்றங்கள் இனிமேல் உண்டு. ஒரு 40-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள்லாம் அதிகமாக இனிமேல் வருங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா காசிக்கு போகிறது, கயாவுக்கு போகிறது, 108 திவ்ய தரிசனம் இது அமைப்பை பார்க்குறது, தெய்வ திருப்பணி செய்யக்கூடியது. திடீர்னு வந்து சும்மா தானே இருக்கிறோம், அந்த கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நன்கொடை வசூலிக்கலாம், இந்த கோயிலை கட்டலாம், அதை எடுத்து தேயலாம். தெய்வ திருப்பணி செய்வதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடச்சிருமா என்ன? தெய்வமே கூப்பிட்டு சொன்னால் தானே அந்த திருப்பணியை செய்ய முடியும். அந்த மாதிரியாக தெய்வ திருப்பணியை செய்யக்கூடிய வாய்ப்புகள் பிற்பகுதி 5 மாதங்களுக்கு பிறகு அப்படியே நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டுங்க. கடகராசிக்கார பெண்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த அவஸ்தைகள், சகோதரர்களால் ஏற்பட்ட ஒரு சுமூகமான உறவுகள் இல்லாமல் இருந்த அமைப்பு, அக்கா தம்பிகள் அக்கா தங்கச்சிகள் சரியாக இல்லாத அமைப்பு, அண்ணன் தம்பி உதவாத அமைப்பு எல்லாமே இப்போ மாறப்போகுதுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இழந்த நம்பிக்கை திரும்ப வரக்கூடிய அமைப்பு, இழந்த பெயர் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு மாதிரி பேர் கெட்டுப்போச்சு, அது கெட்டுப்போச்சு, இது கெட்டுப்போச்சு, தொழில் கெட்டுப்போச்சு, வியாபாரம் கெட்டுப்போச்சு, இவங்க இருந்தவங்க எல்லாருக்குமே என்னென்னலாம் கெட்டுப்போச்சுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம், குறிப்பாக 2024ஆம் ஆண்டில் எவ்வளவு பெரிய வேதனைகளை அனுபவிச்சிங்களோ அவங்க எல்லாருக்குமே 2025ஆம் ஆண்டில் கொஞ்சம் ரெமடி, 2026ஆம் ஆண்டில் முழுக்க ரெமடின்னு இருக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026 புத்தாண்டு